நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோமல்லாமா எழுப்பது நேரத்துக்காக ஆண்டவர் இந்த காணொளி மூலியம் உங்களை சந்திக்க வைக்கிறதுக்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இஸ்ரவேலில் மகிமைப்பட்டது போல ஆண்டவர் உங்களோடு என்னோடு என்ன செய்யணும்? மகிமைப்பட்டு அந்த தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? மாறணும். சோமல்லாமா ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, அப்பா நீர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தைன்படி ஜெபிக்கிறவங்க தெய்வீக பிரசன்னத்தும் வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. அப்பா இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல அப்பா எங்களோடு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆவியானவரே ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி வழிநடக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் காத்து எவனேசரே துதிக்கிறோம், நீயும் காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் 7வது அதிகாரம் 15வது வசனம். எப்படி எனில் நான் செய்கிறதையே எனக்கே சம்பந்தம் இல்லாமல் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்படி நான் விரும்புகிறதை செய்கிறனாயிலும் நியாயப்பிரமாணத்தின் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். அதனால் நான் நல்ல எனக்குள்ளே வசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பவுல் சொல்கிறார் பாருங்கள், இந்த உலகத்தில் நான் என்ன செய்யலை அப்படின்னா, நான் எதை வெறுக்கிறேனோ என்ன செய்யலை, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சினோ அதையே நான் செய்கிறேன். என்னால் என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல, நான் செய்யலை. எனக்குள்ளே இருக்கிற பாவமே என்ன செய்து என்னை தூண்டுகிறது. அது அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் நினச்சி நிற்க முடியாது, நான் நினச்சி நிற்க முடியும். நான் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்க்குறேன், நான் இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சு போயிடணும், இந்த விஷயத்தை விட்டு நான் விளைகிறணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. அந்த நெருக்கத்தின் மத்தியில் தான் என்ன செய்கிறேன், நான் ஊழியத்தை செய்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் நிற்பது நிர்மூலமாகாதும் தேவனுடைய சுத்த கிருபைன்னு சொல்கிறாரு. அவர் கிருபை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, இந்த ஊழியத்தில் நிலைத்து இருக்க முடியாது. எல்லாருடைய இருதயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச முடியாது. நம்ம பேசுகிற ஒரே ஒரு இருதயம், ஏசப்பாவோட இருதயம் எப்படி இருக்கோ, அவர் இருதயத்தில் எவ்வளோ பாரங்கள் இருக்கோ அந்த பாரத்தை நம்ம இருதயத்தில் வாங்கி என்ன செய்ய முடியும், பேச முடியும். அதான் சொல்கிறாரு, நான் எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே பேசுகிறேன், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு அதையே செய்கிறேன். நானல்ல, எனக்குள்ளே இருக்கிற பாவமே என்ன செய்யுது, தூண்டுகிறதுன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம எதையாவது விட்டு விலகிறணும், நம்ம எதையாவது விட்டு என்ன செஞ்சிடணும், ஓரமாக போய் ஆண்டவருக்கு உண்மையாக வாழணும்னு நினைப்போம். அப்போ தான் யாராவது ஒரு ஆள் என்ன செய்வாங்க, நம்மகிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க, பரண்டவாதம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவர் நம்மளை அழைத்திருக்கிறாரு. ஒரு சின்ன விஷயம் நம்ம கோபத்துக்கு ஆற்ற மாட்டோம், நம்ம பேசுகிறோம். பேசின உடனே ஐயோ ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி மனசோர்வடைஞ்சு ஊழியத்தை விட்டுறாதீங்க. அவர் அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் அனுதினமாக நடத்துகிறது தேவனாக இருக்கிறார். அதான் சார், உலகத்தின் முடிவு வரையந்தான் நான் சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி சீசர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறார். எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறார், கொஞ்சத்துலையாவது உண்மையாக இருன்னு சொல்கிறாரு. அந்த ஓடுற ஓட்டத்திலையும் அந்த ஓடுற தரிசனத்திலையும் கர்த்தர் நம்மளை இருக்கிறாரு, நம்மளை கடைசி வரை என்ன செய்வார், கரை சேர்ப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். அந்த நம்பிக்கை நம்மளோடு என்ன செய்யணும், இடைப்படணும். அந்த நம்பிக்கை என்ன செய்யணும், ஆண்டவர் மேலே உறுதியாக பற்றி கொள்ளணும். பவுலுக்கு என்ன செஞ்சு, அந்த நம்பிக்கை என்ன செஞ்சு கடைசி வரை என்ன செய்ய உறுதியாக இருந்துச்சு. அவர் என்னை அழைத்தவர், அவர் என்னை கடைசி வரையும் கரை சேர்ப்பார். யோபு சொல்கிறாரு, பக்தன் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறார். எதுக்கு உயிரோடு இருக்கிறாரு? யார் என்னமும் பேசிட்டு போங்க, யார் என்னமும் நிந்திச்சிட்டு போங்க, யார் என்ன தூசிட்டு போங்க, எனக்கு மேட்டரே கிடையாது. அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வருகிற நாட்களை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். யோபு அதிகாரத்தில் சொல்கிறாரு, அவர் நியமிக்கப்பட்ட நாட்களை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த தரிசனத்தை விரும்பி நம்ம ஓட முடியும். அந்த தரிசனத்துக்கு நேரம் என்ன செய்ய முடியும், நம்ம ரன் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ரன் பண்ண முடியாது. அதான் பவுல் சொல்கிறார், நான் எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதையே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை விட்டு நம்ம விலகணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நெருங்கி நெருங்கி நம்ம வரும்போது, அவருடைய அன்பு நம்மளை நெருக்கும்போது பாவம் செய்கிறதுக்கு என்ன செய்யாது, மனது வராது. ஐயோ ஏசப்பா நம்மளோடு இருக்கிறார். நம்ம நெருங்கி நெருங்கி போகும்போது கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். புறஜாதிகள் மத்தியிலையும் நம்ம ஜனங்கள் மத்தியிலும் எடுத்து பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு உணர்வு தட்டுப்படும். ஐயோ ஆண்டவர் நம்மளை இவ்வளோ தூரம் முன்குறித்திருக்கிறாரே, நம்ம கரத்துலேயே இவ்வளோ பெரிய வல்லமை, நம்ம வார்த்தையை இவ்வளோ பெரிய கட்ட விழுக்கப்படுது, நம்மளுடைய கண் பார்வையில் இவ்வளோ பெரிய அசுத்தாவிகள் அலறுது, அப்போ நம்ம இவ்வளோ பெரிய வல்லமை வச்சுருக்கோம், நம்ம இழந்துடக்கூடாதேன்னு சொல்லி ஒரு மனப்பக்குவம் நம்ம இருதயத்தில் என்ன செய்யும், தோண ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்னா, பாவம் செய்கிறதுக்கு ஒருவனுக்கு என்ன செய்ய மனதில்லாமல் போயிடும். அதுக்கு தான் என்ன செய்ய, கொஞ்சம் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போய் உட்காரும்போது அவர் பெரிய காரியங்கள் அவர் செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் நம்மளை எதற்கு பிடிச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றி அந்த காரியங்களை நம்ம வாய்க்கப்படுற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். வாசிக்கிறீங்களா? சொல்கிறேன். கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். எங்களால் ஏதாவது ஆகும் என்று என்பதை போல ஒன்றும் யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களை தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதியோ தேவனாய் உண்டாயிருக்கிறது. நீங்களாம் யோசிக்கிறீங்க, கொரிந்தியர் சபையில் நீங்களாம் என்னை யோசிக்கிறீங்க. எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களால் ஏதாவது ஒன்று ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நாங்கள் இல்லைங்க, எங்களை அப்படி தான் தகுதிப்படுத்தியிருக்கிறாரு. எங்களால் ஒன்றும் இல்லை, எங்களை நம்பி வராதிங்க, அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க, தேவனுடைய வல்லமையை நீங்கள் காண்பீங்க, தேவனுடைய கிரியைகளை நீங்கள் காண்பீங்க, தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, என்ன நம்பாதீங்க, அவரால் உண்டான அந்த பாக்கியங்க. அதான் சொல்கிறேன், எங்களால் ஏதாவது ஆகும் என்று என்பது போல ஒன்றும் யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதியே தேவனால் உண்டாயிருக்கிறது, எங்களுடைய தகுதியே தேவனால் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கி பவுல் ஆண்டவர் பயன்படுத்தலைன்னா பவுலை யாரும் மதிப்பாங்களா? மதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி கர்த்தர் பவுலோடு செஞ்ச கிரியைகளை பார்த்து இவன் தேவ மனுஷன், கர்த்தர் இவனோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ஆண்டவர். அப்போ எல்லா மனுஷனும் உணரத்தக்க என்ன செய்கிறாரு, பவுலுக்குள்ளேருந்து என்ன செய்கிறாரு, வல்லமைகளை வெளிப்படுத்துகிறார், அவருடைய மகிமைகளை வெளிப்படுத்துகிறாரு, அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தி என்ன செய்கிறாரு, இந்த பட்டணத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு, மகிமைப்படுத்துகிறார். அதே போல தான் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறான்னா ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் முன்குறித்திருக்க மாட்டார். அதான் பொது சொல்கிறார், நான் நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்கிறாரு. அவர் நான் நிர்பந்தமான என்ன செய்கிறாரு, மனுஷனாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. பாருங்கள் சொல்கிறார் பாருங்கள். அதே கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். நான் எப்பக்கத்தில் நொறுக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைவதில்லை, மனமுறிவதில்லை, துன்பப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் வடிந்து போவதில்லை. பவுல் சொல்கிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டால் நீ என்னன்னாலும் பேசிட்டு போ, அது எனக்கு மேட்டரே கிடையாது. எனக்கு நோக்கம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும், சீசர்கள் எழுப்பணும், சபையை ஸ்தாபிக்கணும், அநேகர் கர்த்தருக்காக திரும்பணும் அப்படிங்கிற நோக்கம் தான். எப்படி நொறுக்கப்பட்டாலும் சரி, பசியோ பட்டினியோ நாசமோசமோ என்ன செய்யாது, எனக்கு மேட்டரே கிடையாது அப்படிங்கிறாரு. எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவை என்ன செய்யணும், கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அதுதான் சொல்கிறாரு, புலம்புறாரு. அவரும் ஒரு இடத்துல பலவீனப்படுறாரு. பாருங்கள், நான் எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கணும் அதையே பேசுகிறேன், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன். நான் இல்லை, என்னில் என்ன செய்யுது, கிரியைகளை நடப்பிக்கிற பாவமே என்னை தூண்டுகிறதுன்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்க, அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. ஊழியத்தை விட்டுறாதீங்க, கலக்கம் அடையாதீங்க. பவுலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது போல தான் உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு ஆண்டவர். என்ன செய்யாரு, எப்பக்கமும் நெருக்கி என்ன செய்ய மாட்டார், ஒடுங்கி போக மாட்டான். நம்ம என்ன செய்யணும், வளர்ந்துக்கிட்டே இருப்போம். எந்த பக்கம் நெருக்க வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது தான் இந்த எழுப்புதலின் கடைசி நாட்கள். அவர் சொல்கிறாரு, அவர் சொன்ன காரியங்களால் நிறைவேறிச்சு, இனி தான் என்ன செய்ய போகுது, முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி மத்தேயு அதிகாரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள்,
இந்த பாருங்கள் வசனம் செல்லப்படுது. சீசர்கள் பார்த்து என்ன செய்கிறாங்க பாருங்கள். பின்பு அவர் ஒலிவு மலையில் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் வந்து தனித்து அவர்களை, அப்பொழுது சம்பவிக்க போகிற உம்முடைய வருகைக்கு உலகத்தின் முடிவு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்லும் வேண்டும் என்றார். யார் சொல்கிறா? சொல்லுங்கள் என்றார். சீசர்கள் என்ன செய்கிறாங்க? ஏசப்பாட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த 14வது வசனம், மத்திய 24வது அதிகாரம் 14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் போது அப்பொழுது முடிவு வரும். என்ன செய்கிறாரு? அப்பொழுது முடிவு வரும்னு சொல்கிறாரு. அந்த முடிவுக்காகத்தான் இன்றைக்கி ஒரு பவுல் என்ன செய்கிறாரு? ஏற்படுத்துகிறாரு. யாராவது இந்த ஊழியத்தை நிறைவேற்றிட மாட்டாங்களா? யாராவது இந்த கனமான ஊழியத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு? உங்களை என்ன செய்கிறாரு? முன்குறித்திருக்க போய் தான் அவ்வளோ பெரிய கஷ்டத்துலையும் என்ன செய்கிறாரு பவுல்? என்ன செய்ய அவ்வளோ நெருக்கத்துலேயும் ஐயோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க, தேவையில்லாத கேள்விகளை கேட்பாங்க. அந்த மனுஷன்ட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு எப்படியாவது பிசாசை நம்ம என்ன செஞ்சிடணும்? ஊழியத்தை கெடுத்துடணும். அந்த நோக்கத்தில் பவுலோடு மனுஷன் மத்தியில் போராடி கொண்டு இருக்கான். அதில் தான் பவுல் ரொம்ப கலக்கம் அடைகிறார். நான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை, என்னை எதற்கு முன்குறித்திருக்கிறாரோ நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அதே கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். இப்படியே இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் பழையவனை ஒளிந்து போயின எல்லாவற்றையும் புதியன. என்ன ஒருத்தன் என்ன செய்ய கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறான்னு சொல்கிறார். அவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யாங்க? தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. கொரிந்திய சபையில் பவுல் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பிங்க, புது சிருஷ்டிகளாக மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் பாவரிக்கை பண்ணுங்கள். நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசிகிட்டே இருங்க, நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த கனமான ஊழியத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க? நீங்கள் பேசிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் எதை நமக்கு முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறாரு. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி அவருடைய விருப்பமான காரியங்களை என்ன செய்யணும்? நம்ம நிறைவேற்றணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை முன்குறித்து அவர் என்ன செய்கிறாரு? பலப்படுத்தி நமக்கு என்ன செய்கிறாரு? சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபையின் வரங்கள் அவர் அழைத்த அழைப்பை மாறாதவைகள். அவர் சொல்கிறாரு, எனக்கு அழைச்சிருக்கிறாரு. ரோமபுரி சபையில் சொல்கிறார், என்னை அழைச்சிருக்கிறாரு, அவர் கிருபையின் வரம் மாறாது. எனக்கு கொடுத்த கிருபை எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, யார் யாரை மீட்கணும், யார் யாரை என்ன செய்யணும், கர்த்தருக்கு நேரம் திருப்பணும் அப்படிங்கிற இந்த கிருபை அந்த அழைப்பில் என்ன செய்யாது? மாறாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தான் உங்களுக்கு எனக்கும் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு, அந்த வரங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த வரங்கள் என்ன செய்யாது? நம்மளை விட்டு என்ன செய்ய? மாறாது. அந்த வரம் நம்ம கூட இருந்து பலத்த காரியங்கள் அது என்ன செய்யும். அந்த வரம் என்ன செய்யும்? நம்மளை கொண்டு அநேக ஜனத்தை ஆண்டவருக்காக திருப்புகிற என்ன செய்ய ஊழியக்காரனா மாற்றும். வாசிக்கலாமா? ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனம். பவுல் சொல்கிறார் பாருங்க, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த மரண சரீரத்தின் யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? புலம்புறாரு பாருங்க. இப்போ எவ்வளோ வேதனைப்படுவார். யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? நான் நிர்பந்தமான மனுஷன். ஒரு பக்கம் கடவுள் கொடுத்த முள், ஒரு பக்கம் சபைக்குள்ள போராட்டம், ஒரு பக்கம் என்ன செய்யுது? ஒரு பக்கம் ஜனங்கள் வாதிக்குது. இதுக்கு இவன் யார்? இவன் எப்படி நம்ம ஜனத்துக்கு உபதேசம் பண்ண முடியும் அப்படி சொல்லி ஒரு பக்கம் அவ்வளோ போராட்டத்தை என்ன செய்ய? யார் என்ன? நான் நிர்பந்தமான மனுஷன், நான் மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? மரண வேதனைப்படுறான். ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை செஞ்சுட்டு வரும்போது பவுல் சொல்கிறாரு, நான் கற்ப வேதனைப்படுகிறேன். ஒவ்வொரு மனுஷனையும் என்ன செய்யணும்? அவர் விதைக்கிறார். எபேசிய சபைக்கும் கொரிந்திய சபைக்கும் விதைக்கிறார். கர்த்தருடைய சத்தியத்தை விதைச்சி எழும்பேறு, விட்டுறாத, இந்த நாட்கள் உனக்கு கிடைக்காது, விட்டுறாத அப்படின்னு சொல்லி கற்ப வேதனைப்படுறாரு. ஒரு பிள்ளைச்சாச்சி எந்த வேதனைப்படுவாளோ அதே வேதனை எப்படியாவது அந்த ஞானப்பாலை உனக்கு தந்துடணும், அந்த ஞானப்பாலை செஞ்சு என்ன செஞ்சிடணும்? உனக்கு நிறைவேற்றிடணும். அந்த ஞானப்பாலை என்ன செஞ்சிடணும்? எப்படியாவது வசனமான ஞானப்பாலை உனக்கு உள்ளே ஊற்றி என்ன செஞ்சிடணும்? கர்த்தருக்காக எழும்ப பண்ணிடணும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? சபைகளுக்கு சொல்கிறாரு, நான் கற்ப வேதனைப்படுகிறேன்.
கர்ப்பஸ்திரீ கூட அவ்வளோ வேதனைப்பட மாட்டா. நான் அவ்வளோ வேதனைப்படுறேன். அவர் எப்படி வேதனைப்படுவார்னா, ஊழியத்தை செஞ்சு முடிச்சுட்டு போய் யோசிப்பார். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, நாளைக்கு யாருக்கு போய் ஜெபம் பண்ணணும், நாளைக்கு யாரை விடுதலையாக்கணும், நாளைக்கு யாருக்கு கட்டு உடைக்கணும், நமக்கு நாளைக்கு எந்த பட்டணத்துக்குள்ளே போகணும், நாளைக்கு எந்த பட்டணத்துக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லணும், எந்த பட்டணத்துக்குள்ளே ஏசப்பா பற்றி நிரூபிக்கணும் அப்படி சொல்லி புலம்பிகிட்டே இருப்பாராம். ஒரு புலம்பலுக்குள்ளே மனுஷன். கிறிஸ்துவின் அன்பு அவர் நெருக்கி ஏவுச்சுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவுதான். நம்ம ஆண்டவரை அண்டி கொள்ளும் போது அந்த அன்பு என்ன செய்யும், அதிகமாக ஏவும். ஆண்டோடைய பாரத்தை நமக்கு வைத்துப்பார். அந்த பாரம் என்ன செய்யும், நம்மளை அழுத்தும். அதே போல் தான் ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுறதுக்கு பாருங்கள். அவர் சொல்கிறார் பாருங்கள், 19 சொல்கிறாரு, ரோமர் 7:19 சொல்கிறாரு, அதனால் நான் விரும்புகிறதை நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பினதே நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பவுல் சொல்கிறார் பாருங்க, நான் இல்லை, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே என்னை தூண்டுகிறது. எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளோட சூழ்நிலை என்ன செஞ்சிருது, அந்த ஊழியத்தின் பாதையில் நம்மளை இடற பண்ணிடுது. நம்மளுடைய நேரம் என்ன செஞ்சிருது, அந்த ஊழியத்தின் பாதையில் என்ன செய்ய இடற பண்ணிடுது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாரா, ஆண்டவர் நம்மளை நடத்துவாரா, ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை செய்வாரா அப்படின்னு சொல்லி புலம்பி தவிக்கிற ஜனங்கள் இன்றைக்கி அநேகர் இருக்காங்க. பாதியில் ஊழியத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் நம்மளை அழைக்கப்படலை, நம்ம இன்னும் பரிசுத்தமாக்கப்படலை, இன்னும் நம்ம வாயிலிருந்து இன்னும் செய்யலை, இன்னும் நம்ம பிரோஜனமான வார்த்தை வரலை. நம்ம கோபப்படுறோம், எரிச்சப்படுறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன செய்கிறோம், ஊழியத்தை விட்டு நம்ம தனித்து போயிடுறோம். ஊழியத்தை விட்டு நம்ம தனித்து போகும்போது, தேவனை விட்டு நம்ம தனித்து போகிறதுக்கு அடையாளம் தான். தனித்து போகும்போது நம்ம அவர் தரிசனத்தை விட்டு விலகி போகிற மாதிரி தான். அதான் பவுல் சொல்கிறேன், நான் செய்யலை, எனக்குள்ளே இருக்கிற பாவமே என்ன தூண்டுகிறது. அப்பவும் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை நான் செய்வேன். அப்படியே நினச்சி ஓட ஆரம்பிச்சும்போது அவர் சொல்கிறேன், நான் முற்றிலும் தேநீர் எண்ணாமல், இவ்வளோ வயசாயிருச்சு, இவ்வளோ செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் எண்ணாமல், இன்னும் நான் லக்கை நோக்கி தொடர என்ன செய்கிறேன், நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். சபையில் ஒரு போதகருக்கு முன்மாதிரியாக இருந்தார், ஒரு அப்போஸ்தலருக்கு முன்மாதிரியாக இருந்தார், ஒரு சீசர்களுக்கு யார், பவுல் முன்மாதிரியாக இருந்தார். நம்ம அப்படி சபைக்குழுக்குள்ள முன்மாதிரியாக இருக்கிறோமா, இல்லை ஒரு ஜெபக்குழுக்குள்ள முன்மாதிரியாக இருக்கிறோமா, இல்லை நம்ம கிராமத்தில் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோமா, நம்ம ஒரு ஆலயத்தில் போய் ஒரு செய்தி கொடுக்குறோம், நம்ம செய்தியோட வார்த்தை அது முன்மாதிரியாக அநேகரை மாற்றுதா, நம்மளோட லைஃப்பில் எப்படி நம்ம முன்மாதிரியாக இருக்கிறோமா, நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளே நம்ம முன்மாதிரியாக இருக்கோமா, நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம முன்மாதிரியாக செயல்படுகிறோமா அப்படின்னு சிந்தித்து பார்க்கலாமா. இது நமக்கு கொடுத்த கடைசி கால தரிசனம். அந்த கடைசி கால எழுப்புதலுக்காக கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்பின் சத்தம், நீ பயப்படாத, நீ எழும்பி பட்டணத்துக்கு இப்போ நான் உன்னை கொண்டு செய்யும் காரியத்தை பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. கடைசி காலம் என்ன செய்கிறார், அந்த ஊழியத்தை நான் விரும்புகிறத செய்யாமல் நான் விரும்பாததையே நான் செய்கிறேன்னு சொல்லி பவுல் புலம்பியிருந்தாலும் அவர் தரிசனத்தை செஞ்சு முடித்தார். என்ன செஞ்சார், தரிசனத்தை செஞ்சு முடிச்சு தான் என்ன செஞ்சார், மரணம் அடைஞ்சார். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் அவர் தரிசனத்தை, நம்ம ராஜ்யத்துக்கு போகணுன்னா அவருடைய தரிசனத்தை நம்ம நிறைவேற்றி, கர்த்தருடைய காரியங்களை நம்ம நிறைவேற்றி, திட்டத்தை நிறைவேற்றி நம்ம நடக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற அந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை தேடுறாரு. யாராவது ஒரு மனுஷன் வந்துட மாட்டானா இந்த பட்டணத்துக்குள்ளே போய் புறஜாதிகளுக்கு என்ன செய்ய சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, கற்றுண்டவர்களை என்ன செய்ய விடுதலை ஆக்கிறதுக்கு என்ன செஞ்சல கொண்டு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், புலம்புறாங்க. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்பவும் அவரை பின்பற்றி இருக்கும்போது, நம்ம பின்பற்றி வாழும்போது தான் அவர் நம்மளுக்குள்ளேருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம அவருடைய காரியங்களை நம்ம செய்யும்போது வாசிக்கலாமா, பிலிப்பு 3:7 ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளெல்லாம் இவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காய் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்கிறார். பவுல் சொல்கிறாரு, நான் லாபமானதெல்லாம் என்ன நஷ்டம் என்று என்ன செய்கிறேன், கிறிஸ்து இயேசுக்காக நஷ்டம் என்று என்ன செய்கிறேன் நான் எண்ணுகிறேன்னு சொல்கிறார். அதே போல் லாபமான காரியங்களை விட்டுட்டு கர்த்தரை பற்றுக்கொள்ளுகிற ஜனமாக என்ன செஞ்சணும் மாறி, அவருக்காக கடைசி காலத்தில் எழும்புகிற பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும் மாறணும். ஜெபம் பண்ணலாமா.
ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, அந்த செய்தியை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அப்பா உம்மை நோக்கி பார்க்குற ஆண்டவரே, அந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனப்படுத்துவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அடுத்த லெவலுக்கு தள்ளி கொண்டு போவதாக, அந்த தரிசனத்தை அப்பா நாட்களுக்குள்ளே கொண்டு போய் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுமே, பவுலுக்குள்ளே எதற்காக என்னை பிடிக்கப்பட்டாங்களோ நான் அதையே தொடருகிறேன் கிறிஸ்து இயேசுவுக்காக அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதி வச்சது போல் இந்த டிவி சேனலில் பார்த்துட்ருக்கிற, யூடியூப்பில் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.